வணக்கம். தமிழகத்தில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பு தலைப்புச் செய்தியை காண்போம். அதிக பாரம் ஏற்றி வந்த 5 லாரிகள் பறிமுதல், 3 லட்சம் ரூபாய் அபராதம். திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம், கழக விழாக்கள் குறித்து ஆலோசனை. இனி விரிவான செய்திகள். கயத்தாறு யூனியன் குமரெட்டியாபுரம் கிராமத்தில் மாவட்ட கவுன்சிலர் நிதியிலிருந்து ரூபாய் 7 லட்சம் மதிப்பில் புதிய கலையரங்கம் அடிக்கல் நாட்டு விழா நடைபெற்றது. தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டி சட்டமன்ற தொகுதி கயத்தாறு யூனியன் குமரெட்டியாபுரம் கிராமத்தில் கலையரங்கம் வேண்டுமென பொதுமக்கள் மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜிடம் கோரிக்கை வைத்தனர். இதனைத் தொடர்ந்து 7 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கலையரங்கம் கட்டும் பணி துவங்கியது. குமாரெட்டியாபுரம் பஞ்சாயத்து தலைவர் ராமசுப்பு தலைமை வகித்தார். இதில் சிறப்பு அழைப்பாளராக மாவட்ட கவுன்சிலர் பிரியா குருராஜ் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டி பணிகளை துவக்கி வைத்தார். நிகழ்ச்சியில் திமுக கிளை செயலாளர் கருப்புசாமி, பால்ராஜ், கயத்தாறு மகேந்திரன் மற்றும் கிராம பொதுமக்கள், இளைஞர்கள், திமுக நிர்வாகிகள், தொண்டர்கள் கலந்து கொண்டனர். தீவனூர் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு ஊஞ்சல் உற்சவம் நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் தீவனூர் பிரசித்தி பெற்ற ஸ்ரீ சுயம்பு பொய்யாமொழி விநாயகர் ஆலயத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வண்ண மலர்கள் கொண்டு அலங்கரிக்கப்பட்ட உற்சவர் ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகர் கோவில் உட்பிரகாரம் வலம் வரும் நிகழ்ச்சி நடைபெற்றது. தொடர்ந்து ஊஞ்சலில் காட்சியளித்த ஸ்ரீ பொய்யாமொழி விநாயகருக்கு மகா தீபாராதனை, கும்ப தீபம், நட்சத்திர தீபம் மற்றும் சஸ்திரங்கள் கொண்டு சோடச உபச்சாரம், கற்பூர ஆரத்தி காண்பிக்கப்பட்டது. தொடர்ந்து ஊஞ்சல் உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பரம்பரை அறங்காவலர் மணிகண்டன் செய்திருந்தார். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விருதாச்சலத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பரதநாட்டியம் ஆடிய மாணவிகளின் நாட்டியாஞ்சலி நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் புகழ்பெற்ற ஸ்ரீ அருள்மிகு விருத்தாம்பிகை பாலாம்பிகை உடனுரை விருதகிரீஸ்வரர் திருக்கோவிலில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு பரதநாட்டிய மாணவர்களின் நாட்டியாஞ்சலி நிகழ்வு நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட மாணவிகள் விநாயகர், முருகர், சிவன், பார்வதி உள்ளிட்ட சுவாமிகளின் பக்தி பாடல்களுக்கும் திரை இசை பாடல்களுக்கும் நாட்டியாஞ்சலி மாணவிகள் பாடலுக்கு ஏற்றாற்போல் நயம் பிடித்து ஆடியது காண்போரை கண் கவர்ந்தது. பின்னர் மாணவிகளுக்கு பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டது. மாணவிகள் நடனமாடி விநாயகரை போற்றி பாடி புகழ்ந்து பக்தர்களை மெய்மறக்க செய்துள்ளனர். இந்த விநாயகர் சதுர்த்தி மிகப்பெரிய வெற்றி விழாவாக இன்று விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்றது என்பதை மிகுந்த மகிழ்வுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். விநாயகர் சதுர்த்தி நாட்டியாஞ்சலியில் ஆடுவதில் எனக்கு மிகவும் மகிழ்ச்சியாக உள்ளது. நமது விருதகிரீஸ்வரர் ஆலயத்தில் வாழத்தி விநாயகர், சித்தி விநாயகர், நர்த்தன கணபதி, மாற்றுரைத்த விநாயகர் போன்ற சன்னதிகள் உள்ளது.
திண்டிவனம் மேம்பாலம் அருகே திண்டிவனம் நகர அன்னை தெரேசா ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் 24ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா கொண்டாடப்பட்டது. திண்டிவனம் மேம்பாலம் அருகே திண்டிவனம் நகர அன்னை தெரேசா ஆட்டோ ஓட்டுநர் சங்கத்தின் 24ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா சங்க தலைவர் பாலச்சந்திரன் தலைமையில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. சுவாமிக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. இதில் சட்ட ஆலோசகர் ஆறுமுகம், சங்க நிர்வாகிகள் நிமலநாதன், செந்தில்குமார், பார்த்திபன், முரளி, பரசுராமன், மோகன், சேவியர், கணேசன், ரமேஷ் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. திண்டிவனம் சலவாதி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ குபேர விநாயகர் ஆலயத்தில் 22ஆம் ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது. விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனம் வட்டம் சலவாதி கிராமத்தில் எழுந்தருளியுள்ள ஸ்ரீ குபேர விநாயகர் ஆலயத்தில் 22வது ஆண்டு விநாயகர் சதுர்த்தி விழா விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக ஸ்ரீ குபேர விநாயகருக்கு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்று பக்தர்களுக்கு அருள் பிரசாதம் வழங்கப்பட்டது. இரவு ஸ்ரீ குபேர விநாயகர் வீதி உலா நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை சலவாதி கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் கோவில் அறங்காவலர் குழுவினர் செய்திருந்தனர். திண்டிவனத்தில் அதிக பாரம் ஏற்றி வந்த லாரிகளை பறிமுதல் செய்த போக்குவரத்து போலீசார் மேலும் 3 லட்சம் ரூபாயும் அபராதம் விதித்தனர். திண்டிவனம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் அதிக அளவு கல்குவாரிகள் இயங்கி வருகிறது. இந்த கல்குவாரிகளில் இருந்து ஜல்லி, எம்சன் போன்றவைகள் லாரியில் அதிக அளவு பாரம் ஏற்றிக்கொண்டு செல்வதாக போக்குவரத்து துறைக்கு அடுக்கடுக்கான புகார்கள் வந்தன. இதையடுத்து வட்டார போக்குவரத்து அலுவலர் முக்கண்ணன் உத்தரவின்படி திண்டிவனம் மோட்டார் வாகன ஆய்வாளர் சுந்தர்ராஜன் திண்டிவனம் அடுத்த திருச்சிற்றம்பலம் RTO சோதனை சாவடியில் வாகன சோதனையில் ஈடுபட்டார். அப்பொழுது எம்சன் மற்றும் ஜல்லி ஆகியவை அதிக அளவில் ஏற்றி வந்த 5 லாரிகளை சோதனை செய்து 5 லாரிகளையும் பறிமுதல் செய்து 3 லட்சம் ரூபாய் அபராதம் விதித்தார். உளுந்தூர்பேட்டை தொகுதி எலவனார்சூர் கோட்டையில் திமுக மேற்கு ஒன்றியத்தில் சார்பாக பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்டம் உளுந்தூர்பேட்டை தொகுதி எலவனாசூர் கோட்டையில் மேற்கு ஒன்றியத்தின் சார்பாக உளுந்தூர்பேட்டை ஒன்றிய குழு பெருந்தலைவரும் ராஜவேல் தலைமையில் பொது உறுப்பினர்கள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இதில் கள்ளக்குறிச்சி வடக்கு மாவட்ட கழக செயலாளர் உதயசூரியன் கலந்து கொண்டு செப்டம்பர் 15ஆம் தேதி பேரறிஞர் அண்ணா பிறந்தநாள் விழா மற்றும் செப்டம்பர் 16ஆம் தேதி கழகத்தின் பவழ விழா கொண்டாட வேண்டும் என்றும் 17ஆம் தேதி பெரியாரின் 145வது பிறந்தநாள் விழா குறித்தும் கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் உளுந்தூர்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் மணிகண்ணன், மாவட்ட கவுன்சிலர் பிரியா பாண்டியன், கோட்டை தலைவர் நந்தகுமார், துணைத் தலைவர் ஷம்ஷாத், மாவட்ட ஒன்றிய கவுன்சிலர்கள் சர்தார், பாளையம் பாக்கியராஜ், மாவட்ட கவுன்சிலர் அமுதா, மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஆசிர்வாதம், அலெக்சாண்டர் ஆகியோர் கலந்து கொண்டனர். உளுந்தூர்பேட்டை மேற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட அனைத்து ஊராட்சிகளுக்கு உறுப்பினர் அட்டை வழங்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் ஏராளமான திமுக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். 34 தொகுதிகளில் 2026ஆம் ஆண்டு 18-19 மாதங்களில் வருகின்ற தேர்தலில் 2026 பழனியில் நடிகர் விஜயின் கோட் திரைப்படத்தை பார்த்த ரசிகர்கள் உற்சாக கொண்டாட்டத்தில் ஈடுபட்டனர். திண்டுக்கல் மாவட்டம் பழனியில் நடிகர் விஜய் நடித்துள்ள கோட் திரைப்படம்
திரையரங்குகளில் வெளியானதை தொடர்ந்து ரசிகர்கள் பேனர்கள், போஸ்டர்கள் மற்றும் வண்ணமயமான தோரணங்களை கொண்டு அலங்காரம் செய்திருந்தனர். அதன் ஒரு பகுதியாக பழனி இளைஞரணி தலைவர் மிதுன் மனோகரன் திரையரங்கு முன்பு பட்டாசுகள் வெடித்து இனிப்புகள் வழங்கினார். முத்துப்பாண்டியன், நாகராஜ், சிவக்குமார், செந்தில், ஆனந்த் ஆகியோருடன் சென்று திரைப்படத்தை பார்த்துவிட்டு வெளியில் உற்சாகத்துடன் வந்தார். அப்பொழுது செய்தியாளர்களிடம் பழனி இளைஞரணி தலைவர் மிதுன், நடிகர் விஜய் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கிய பின்பு வெளியான தி கோட் படத்தில் விஜய் பயன்படுத்தும் காரின் நம்பரில் அரசியல் கூறியிருப்பதாக ரசிகர்கள் உற்சாகமடைந்துள்ளனர் என தெரிவித்தார். பார்த்து வெளியே வந்திருக்கோம். படம் மிக அருமையாக வந்திருக்கு. சிறப்பாகவே வந்திருக்கு. நல்லா இருக்கும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். அதிக பாரம் ஏற்றி வந்த 5 லாரிகள் பறிமுதல், 3 லட்சம் ரூபாய் அபராதம். திமுக பொதுக்குழு உறுப்பினர்கள் கூட்டம், கழக விழாக்கள் குறித்து ஆலோசனை. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது இந்துமதி வீரப்பன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சியின் சமூக வலைதளத்தை பின்பற்றவும். நன்றி, வணக்கம்.